இப்போ காலையிலிருந்து பல்வேறு கருத்துக்களை, சத்தியங்களை, உண்மைகளை உங்கள் முன்னாடி வச்சிட்டு இருந்தேன். இன்கம்ப்ளீஷன், கம்ப்ளீஷன், பேட்டர்ன், பல விஷயங்களை விளக்கிக்கிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன். சில விஷயங்கள் முழுமையாக புரியாமல் போயிருக்கலாம், அல்லது புரிபடாமல் போயிருக்கலாம், அல்லது நான் சொல்லும் பொழுது நீங்க சேனலை ஆஃப் பண்ணிருக்கலாம். அதான் சேனல் ஆஃப் பண்ணிடுறது. சேனல் சேஞ்ச் பண்றதுனா என்னன்னா, இங்க உட்கார்ந்துகிட்டே வீட்டை பத்தி, காட்டை பத்தி, கடையை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. அது சேனல் சேஞ்ச் பண்றது. இது டிவியை ஆஃப் பண்ணிடுறது. ஒருவேளை நீங்க சேனல் சேஞ்ச் பண்ணி இருக்கலாம், டிவியை ஆஃப் பண்ணி இருக்கலாம், அதனால எதையாவது மிஸ் பண்ணி இருக்கலாம். அதனால இப்போ இந்த செஷன் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப காலையிலிருந்து பேசின இந்த விஷயங்களை சார்ந்த கேள்விகளை மட்டும் கேளுங்க. முதல்ல அதுக்கு தான் டைம் இருக்கும். இப்ப தனித்தனியா நீங்க எல்லாருமே ராத்திரி தரிசனத்துக்கு வர போறீங்க. அப்போ உங்களுடைய பிரார்த்தனையோ, வேண்டுதலையோ, ஹீலிங் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா, வியாதி சரியாக நினைச்சீங்க, அதெல்லாம் அப்ப கேட்கலாம். உங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகளை அப்ப கேட்கலாம். இப்போ உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளை பேசி எல்லாருடைய டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்க போகுது, அப்ப பேசலாம். அப்ப எடுத்துட்டு வந்துருங்க, ஆன்சர் பண்றேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த காலையிலிருந்து நாம் பேசின இந்த சத்தியங்களில், இந்த உண்மைகளில், இந்த கம்ப்ளீஷன் ப்ராசஸ் கிரியை, பூரணத்துவ கிரியை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், சங்கடங்கள், இது ஏதாவது இருந்தா, இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுப்பா. என்ன கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி? நித்யானந்தம் சாமி, சொல்லுப்பா. இன்னைக்கு காலையில இருந்து கம்ப்ளீஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வேரியஸ் கேஸ் இருக்கும். அதாவது வந்து சில பேருக்கு வந்து உள்ள மட்டும் துக்கம் இருக்கும், பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அன்னோனா நடந்திருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்ல வந்து அன்னோன் அப்படின்னே ஒன்று கிடையாதுப்பா. ஓகே சார். அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. எதுவாயிருந்தாலும் ஒரு சூழலில், ஒரு நிகழ்ச்சியில் தான் ஆரம்பிக்கும். இப்போ எல்லா துக்கத்துக்கும் காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 100 துக்கம் இருந்ததுன்னா, 100 இன்கம்ப்ளீஷன் இருந்ததுன்னா, ஒரு 20-30க்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் கட்டாயம் 70-80க்கு கண்டுபிடிச்சிட முடியும். அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளீட் பண்ணாலே கண்டுபிடிக்க முடியாதவைகள் தானாக கரைஞ்சு போயிடும். அதனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பிறந்ததுல இருந்து மூச்சு நம்ம கூடயே இருக்கு சாமி. ஸோ கண்டுபிடிக்க முடியாததை வந்து அந்த மூச்சை லீவ் பண்ணியே கம்ப்ளீட் பண்ண முடியுமா சாமி? இல்லை, நான் என்ன சொல்றேன்ப்பா, மூச்சை லீவ் பண்ணி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான, ரொம்ப சூக்ஷ்மமான டெக்னிக். சாதாரணமாக அது எல்லாரும் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் வரும்பொழுதும் அந்த மூச்சோட பேட்டர்னும் மாறும். கோபம் வரும்போது மூச்சு வேற மாதிரி இருக்கும், காமம் வரும்போது மூச்சு வேற மாதிரி இருக்கும், பயம் வரும்போது மூச்சு வேற மாதிரி இருக்கும். அதோட பேட்டர்ன் மாறுறதுனால அந்த உணர்வு இருந்தப்போ எந்த பேட்டர்ன் மூச்சு இருந்தோ அதையே திரும்ப எடுத்துன்னு வந்தீங்கன்னா மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை விட நிகழ்ச்சியே ரீலீவ் பண்ணிடலாம், மூச்சை ரீலீவ் பண்றதை விட. தேங்க்யூ நித்யானந்தம் சார். இன்கம்ப்ளீஷன் ப்ராசஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த சுயம் சார்ந்த விஷயமா இருந்தால் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு வாழ்ந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணலான்னு சொன்னீங்க. இதே அடுத்தவர் சார்ந்த விஷயமா இருந்து நம்மளுடைய நேரடி அடுத்தவங்களோட கம்ப்ளீட் பண்றது எப்படின்னு இந்த ஒரு நாள்ல என்னால கத்து கொடுத்துட முடியாதுங்க. அது ரொம்ப ஆழமான அகலமான ஒரு விஷயம். இன்னர் அவேக்கனிங் வாங்க, சரிங்க, வேற எதுவும் தடைன்னு நினைக்காதீங்க. இன்னர் அவேக்கனிங் சொன்ன உடனே நமக்கு இருக்கிறது, ஐயோ பணம் தடையா, டைம் 21 நாள் லீவு கிடைக்குமா, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க, போகணும்னு முடிவை நீங்க பண்ணுங்க. சரிங்க, அதை நடத்துறது என் வேலை. மிக்க நன்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்க. பாருங்க, நீங்க இங்க வர்றதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமா நான் முயற்சி எடுத்துடுறேன். மிக்க நன்றி. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பொம்மைங்களை நவுத்தி வைங்க நீங்க இங்க வர்றதுக்கு.
நான் கிரகங்களையே நகர்த்தி வச்சு உங்களை கூட்டு வந்துடுறேன். வணக்கம். ஏன்னா மொத்தத்தையும் இந்த ஒரு நாள்ல என்னால கொடுத்துட முடியாது. இந்த ஒரு நாள்ல என்னால அடிப்படையான விஷயங்களை மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த கம்ப்ளீஷன், அடுத்தவங்களோட கம்ப்ளீஷன் பண்றது அது ஒரு பெரிய சயின்ஸ். அது இன்னர் அவேக்கனிங்ல மட்டும் தான் என்னால் டீச் பண்ண முடியும். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் வேணும். ஏன்னா அப்போ மட்டும்தான் உங்களுக்குள்ள எல்லா கம்ப்ளீஷனையும் பண்ணி முடிச்சு. இப்போ நித்திய கிரியா யோகாவும் 4 நாள் ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியுது. அது மரணம், பயம், இது ரெண்டுத்தோடையே உங்களை இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸை கிளீன் பண்ணி உங்களை அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு வரதை மட்டும் தான் என்னால் 4 நாள்ல பண்ண முடியுது. நன்றி ஐயா. இன்னர் அவேக்கனிங் வாங்க, இல்ல தினந்தோறும் சத்சங்கம் கேட்டீங்கனாலும் அந்த கம்ப்ளீஷன் பண்ண முடியும். நன்றிங்க. இதுக்கு பிறகு நம்ம அந்த ஏப்ரல் 4 நாள் NKY, 21 நாள் நம்ம இன்னர் அவேக்கனிங் எல்லாம் பண்ணணுன்றது என்ன முக்கியத்துவம்? இல்ல ஒரு விஷயம், இந்த ஒரு நாளிலேயே இதற்கான அறிவியலை என்னால் அறிமுகப்படுத்திட முடியும். நீங்க போய் இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஆனா நம்ம பண்ணிடுவோமா? அதுக்காகத்தான் 4 நாள் NKY, அதுக்காகத்தான் 21 நாள் இன்னர் அவேக்கனிங். என்ன பண்றது? புரியுதுங்களா? பிராக்டிஸ் பண்ணிடலான்னு நினைச்சு வேக வேகமா இந்த டிவியில காமிக்கிற இந்த சுத்திர மிஷினு, அந்த சுத்திர மிஷினு, இடுப்பு சுத்திர மிஷினு, கால் சுத்திர மிஷினு, இதையெல்லாம் வேக வேகமா வாங்கி போட்டு இந்த பெல்ட், அங்க ஒட்டுற பெல்ட், இங்க தடவர கிரீமு, அங்க தடவர ஹேர் ஆயில் எல்லாத்தையும் டிவியில காமிச்சோன்னே வாங்கி போட்டுறோம். அதை பண்றோமா? எத்தனை பேர் இந்த மாதிரி வாங்கி அப்படியே விழுந்து கிடக்கு சாமி அப்படின்றவங்க கை தூக்குங்க. அந்த மாதிரிதாங்க சில நேரத்துல அந்த தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தானா ஏகலைவன் மாதிரி தானாவே பிராக்டிஸ் பண்ணிடுறவங்களுக்கு ஒரு நாள் கட்ட விரல் போதும். என்ன பண்ணலாம்? அவங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிடலாம். ஆனா எத்தனை ஏகலைவன்கள் இருக்காங்க தானாவே பிராக்டிஸ் பண்ணிடுறதுக்கு. அதனாலதான் அட்லீஸ்ட் 4 நாள் நித்திய கிரியா யோகாவுக்கு வாங்க. அதுக்கு மேல முடிஞ்சவங்க இன்னர் அவேக்கனிங் அட்டன் பண்ணுங்க. அதுக்காக தான் அந்த வேற வேற அடுத்தடுத்த நிலை ப்ரோக்ராம்ஸ் பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா பண்ணுங்க. நித்யானந்த சுவாமிஜி, 2 நாள் நடக்கிற ASP கிளாஸுக்கும் 4 நாள் நடக்கிற NDYக்கும் என்ன சுவாமி? மைக் கிட்ட 2 நாள் நடக்கிற ASPக்கும் 4 நாள் நடக்கிற NKYக்கு என்ன வித்தியாசம்? ஆமாங்க சார். ASP நீங்க எடுப்பீங்க, NKY நான் எடுப்பேன், அவ்வளவுதான். இதுக்கு என்ன வித்தியாசம் அவங்கள கேளுங்க. அவ்வளவுதாங்க. நித்யானந்தா சுவாமிஜி, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் என்ன கேட்காம அவங்கள கேளுங்க. சொல்லுங்கம்மா. நித்யானந்தா சுவாமிஜி, நான் NSPக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கோபம், எரிச்சல், கவலை, துக்கம் இதெல்லாம் நினைச்சாவே வரும். ஆனால் 4 நாள் ப்ரோக்ராம் பண்ண அப்புறம் அது வந்தா கூட நான் கம்ப்ளீஷன் ஆகிக்கிறேன். அது காரணம் என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது உங்க பேட்டர்ன் இப்ப காலையில சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது உங்களுடைய இன்கம்ப்ளீஷன் வந்து மரம் மாதிரி. அந்த இன்கம்ப்ளீஷன் உருவான அப்புறம் அந்த நிகழ்ச்சியின் போது நீங்க அடக்கி வச்ச அந்த பயம், கொந்தளிப்பு, இயலாமை, துக்கம், வேதனை, அதெல்லாம் அந்த மரத்தோட வேரை பிடிச்சி தாங்கிட்டு இருக்கிற மண் மாதிரி. இந்த மண்ணை தண்ணி ஊற்றி அரிக்க வச்சிட்டோம்னாலே இந்த மரம் என்ன ஆகும்? தானா கீழே விழுந்து காணாம போயிடும். இப்ப அந்த NKY நித்திய கிரியா யோகால என்ன பண்றேன்னா அந்த மரத்தை அரிக்க வச்சிடுறேன். அதாவது அந்த கீழே இருக்கிற அந்த மண்ணை அரிக்க வச்சிடுறேன். மண்ணை அரிச்சிட்டாலே என்ன ஆயிடும்? அந்த பேட்டனுக்கு, அந்த இன்கம்ப்ளீஷனுக்கு உங்க மேல இருக்கிற அந்த பவர் போயிடும். உங்களை இயலாமையில் தள்ள முடியாமல் அந்த பேட்டன் இயலாமைக்கு போயிடும். உங்களை துக்கத்துல தள்ள முடியாமல் அந்த பேட்டன் கரைஞ்சு போகுது, இன்கம்ப்ளீஷன் கரைஞ்சு போகுது. அதனால தான் அது கரையுது. நீங்க வாழ்ந்து வாழ்ந்து, அதாவது ஒவ்வொரு இப்ப நீங்க உங்க இன்கம்ப்ளீஷன்ஸ் சும்மா சாதாரணமா ஒரு எளிமையா வச்சில்ல, அது அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா லேயர் மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 8 மாடி கட்டடம் கட்டி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு மாடி கட்டடத்தை மட்டும் தான் தொட்டிருக்கிறோம். அதை மட்டும்தான் கொஞ்சம் சீவி செதுக்கி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம்.
லேயர் லேயராக இருக்கிற ஒன்னொன்னுத்தையும் வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணும் பொழுது தான் உங்களுக்குள்ள இருக்கிற பல துக்கங்கள், பல இன்கம்ப்ளீஷன்ஸ் கரைஞ்சிட்டே போயிடும். அது கரைய கரைய இந்த பயத்தாக்குதல் இல்லாமல், துக்கத்தாக்குதல் இல்லாமல் வாழ்க்கையை நிகழ்த்த முடியும். தேங்க்யூ சாமி. நித்யானந்தம் சொல்லுங்கம்மா. நீங்க அடிக்கடி சொல்வீங்க சாமிஜி, வியாதிகள் சில சத்தியங்களை உணர்த்த தான் வருதுன்னு. டுடே இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் எக்ஸலென்ட் சாமிஜி. சோ மே ஐ திங்க் இன் திஸ் வே சாமிஜி, ஈவன் இப்போ அந்த வியாதிகள் கூட நம்மளோட இன்கம்ப்ளீஷனை காமிக்கிறதுக்கு தான் வர்றதுன்னு தான் நீங்க மீன் பண்றீங்களா சாமி? தட் இஸ், அதான் உண்மை. எஸ் சாமி, ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ சாமிஜி. வியாதி துக்கம் எல்லாமே உங்களை நீங்கள் உணர இறைவன் அனுப்பும் தூதுவன். அதனாலதான் கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுவும் நமது லீலைகளுள் ஒன்று அப்படின்னு. வணக்கம் சுவாமிஜி. நீங்க காலையில இருந்து குண்டலினி யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அவ்வை பாட்டியார் வந்து மூலாதாரத்தின் மூண்டிலம் கணலை காலால் எழுப்பும் கருத்தருவித்தேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் இந்த மூலாதார குண்டலினி யோகம் வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு கொடுத்த மாதிரி நீங்கள் ஈஸியாக எங்களுக்கு குண்டலினி கொடுத்துட்டீங்க சாமி. ஃபாஸ்ட் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ஃபீஸ்ட் ஃபுட்டும் இது. சுவாமிஜி இன்னொரு விஷயம் சுவாமிஜி, குண்டலினி அப்படின்னு சொன்னாவே நான் ஆக்சுவலா முழுசா கொடுக்கல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆமாங்க சாமி, அடுத்த செஷன் தான் குண்டலினி ப்ராசஸ் இருக்கு. நீங்க குடுக்குறீங்க சாமி. நான் இன்னைக்கு காலையில இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தது பாத்தீங்க அப்படின்னா, இங்க பக்கத்துல இந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. குண்டலினிங்கிற வார்த்தை கேட்டாவே துள்ளி குதிச்சு 4-5 வயது மேல விழுங்குறாங்க சாமி காலையில இருந்து. அது எனக்கு புரியலைங்க சாமி, அதனாலதான் கேட்டேங்க சாமி. இல்ல, அதாவது ஏற்கனவே அந்த குண்டலினி அவேக்கன் ஆனதுனால சாமியினுடைய சாநித்தியத்துல உட்காரும் பொழுதே அந்த சக்தி மலர ஆரம்பிச்சிருது, அவ்வளவுதான். சாமி நித்யானந்தம் சாமி, இப்போ டிப்ளமேட்டிக் கோர்ஸ் யூத்துக்காக கொடுக்குறாங்க ஆனந்த யோகம்னு, 1 வருஷம் 3 மாசம். இதெல்லாம் ஆர்கனைஸ்ட் கேள்வியா? என்ன பத்தி இதை பத்தி சொல்ல வைக்கிறதுக்காக? இல்லைங்க சாமி, இப்போ யூத்திட்ட கொண்டு போய் சொல்லும் போதும் சரி, இல்லை பொதுவா வெளில சொல்லும் போதும் சரி, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பல பேர் இந்த இன்னர் அவேக்கனிங் என்னால் வர முடியல, எனக்கு பணம் கட்ட முடியல அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்காக அந்த இன்னர் அவேக்கனிங்கில் என்ன நான் கொடுக்குறேனோ அது மொத்தத்தையும் 3 மாதத்தில் முழுமையாக அனுபவமாக உங்களுக்கு மாற்றுறதுக்காக ஒரு இலவசமான ப்ரோக்ராம் டிப்ளமோ இன் வேதிக் சயின்ஸ்னு லான்ச் பண்ணியிருக்கோம். 3 மாதத்தில் முழுமையாக படிப்படியாக அந்த இன்னர் அவேக்கனிங்கில் டீச் பண்ணுற யோகா, மெடிடேஷன், கம்ப்ளீஷன், பூஜை அத்தனையும் அந்த 3 மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பது மட்டும் இல்லாமல் அதை செய்யறதுக்கான ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த 3 மாதம் டிப்ளமோ இன் வேதிக் சயின்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இளைஞர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வகுப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க இலவசமான வகுப்பு. அதுக்கான தங்குற இடம், உணவு, புத்தகங்கள், சிலபஸ் இது அத்தனையும் தியானபீடம் உங்களுக்கு நன்கொடையாக அளிக்கும். இப்போ புதுசாக ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படிக்கின்ற அந்த 3 மாத காலத்தில் எந்த விதமான சேவையோ டிபார்ட்மெண்ட் ஒர்க்கோ இல்லை வேற எந்த டைவர்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ரூலா போட்டேன். 3 மாதம் படிக்கிறத மட்டும்தான் செய்ய போறீங்க. படிக்கிறதையும் தியானம் பண்றதையும் கம்ப்ளீஷன் பண்றதையும் கத்துக்கிறதையும் மட்டும்தான் செய்ய போறீங்க. வேற எதையும் செய்ய போறதில்லை. நீங்க படிக்கிறத பிராக்டிஸ் பண்றதுக்கான பிராக்டிக்கலா மட்டும்தான் பண்ண போறீங்க. 3 மாதம், அதுக்கடுத்து போஸ்ட் டிப்ளமோ 6 மாதம், அதுக்கடுத்து டிகிரி கோர்ஸ் 1 வருஷம். ஆனால் இந்த 3 மாதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் போஸ்ட் டிப்ளமோவோ இல்லை டிகிரி கோர்ஸோ ஜாயின் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு 3 மாதம் யார் வேணால் வரலாம், அனுமதி இலவசம். சுவாமி, இப்போ எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதும் சரி, இல்லை இங்கே வரவங்கள்ட்ட சொல்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாரும் கேட்குற பொதுவான கேள்வி என்னென்னா, ஏன் வந்துட்டு 18லேருந்து 35 வயசுக்கு உட்பட்டு மட்டும் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க? பிரச்சனை என்னன்னாங்கய்யா, இப்போ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 65-70 வயசில் இருக்கவங்க வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் 2 பேரை வேற கேட்குறாங்க. எனக்கு தன்னைத்தானே பார்த்துக்கிற அளவுக்கு இருந்தா கூட பரவாயில்ல, வயசுல நான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துடலாம்.
அதாவது வேறொரு உதவி இல்லாமல் தன்னைத்தானே பார்த்துக்கிற மாதிரி அவங்களே கேர் எடுத்துக்க முடியும். அவங்க வேலைகளை அவங்களே பார்த்துப்பாங்க. சங்கத்து வேலையை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்கன்ற மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் வந்தால் வயசு வேணால் எக்ஸம்ஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். பிரச்சனையே அதுதான். வந்து அங்கே உட்காந்துட்டு எனக்கு காலம்த்த 2 பேரை அனுப்பு, எனக்கு கையமுத்தி விட 2 பேரை கூப்பிடு, எனக்கு காலையில் மருந்து கொடுக்க 2 பேரை கொடு, காலையில் சுடுதண்ணி வச்சு கொடுக்க 4 பேரை கொடு. யாரால் அங்கே முடியும்? ஏன்னா எல்லாரும் சன்னியாசிகள் உலகத்துக்கு சேவை பண்ண வந்திருக்காங்க. கடைசியில் பார்த்தா நம்ம எல்லாம் நம்ம கூட இங்கே இருக்கவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கே சரியாக போயிடுது. அதனால தான் அந்த வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சேன். சுவாமி, இப்போது எங்களை மாதிரி யூத் எல்லாருமே வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் சார்ந்தே தான் இருக்கிறோங்க சாமி. நாங்கள் வெளியில் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனால் இப்போ எங்களை மாதிரி யூத்துக்கு உள்ளுலகத்துலேயும் சாதிக்கணும், வெளி உலகத்துலேயும் சாதிக்கணும் சாமி. இப்போ எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க சாமி, அந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம் சார். அதாவது மாடர்னைஸ் ஆகிறது தப்பு இல்லை, வெஸ்டர்னைஸ் ஆகிறது தான் தப்பு. நவீனமாவது தவறில்லை, மேற்கத்தியர்களாக மாறுவது தான் தவறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்னர்ஸே வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஈஸ்டர்னர்ஸா மாறிட்டு இருக்காங்க. விடுதலை வந்து பாருங்கயா எத்தனை பேரு. அதாவது மேற்கத்திய நாகரிகம் அடிப்படையா ஒரு ஃபெயிலியர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாட்டில் யூரோப்பாகட்டும் அமெரிக்காவாகட்டும் 66% பேர் ஏதாவது ஒரு மன பிரச்சனைக்கான மருந்து எடுத்துட்டு தான் தூங்க முடியும். 24 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது மனப்பிரச்சனைக்கான மருந்து எடுக்கிற மக்கள் 66%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்க்ரூ லூசு, ஒரு நட்டு கழண்டுருச்சு. பார்டர் லைன் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டேப்லெட் போட்டாதான் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. டேப்லெட் போடலன்னா போச்சு, எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. 66% அந்த சிவிலைசேஷனே ஃபெயிலியருங்கய்யா. அதை போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே. அதே மாதிரி பிச்சா திங்கிறது, அதே மாதிரி சீன்ஸை போட்டுக்கிறது, அதே மாதிரி செல்போனை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி கேர்ள்ஸோட டேட்டிங்கு, ஃபேஸ்புக்கு பண்ணுங்க, ஆட்டம் ஆடுங்க. அதே மாதிரி டிப்ரஸ் ஆகிட்டு அப்புறமா வாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு அப்புறமா வாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரிங்க. அவங்க அந்த எண்டை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இப்ப அந்த எண்டை பார்க்கறதா வேக வேகமா ஓடிட்டு இருக்கீங்க. பாருப்பா வெளிநாட்டு ஆளுங்களாம் எப்படி ஓடிட்டு திரும்பி வராங்க பாருப்பா, அது எண்டு என்னதான் பார்க்கலாமா. அப்படி அங்க ஓடி போனா அங்க ஒரு பெரிய போர்டு இருக்கும், இதுதான் டிப்ரெஷன். அங்க போயிட்டு பார்த்துட்டு அப்புறமா வாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மாடர்னைஸ் ஆகிறது தப்பு இல்லை, வெஸ்டர்னைஸ் ஆகிறது தான் பிரச்சனையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கான மன அமைப்பு நம்முடைய உபனிஷதங்கள், ஆகமங்கள் இதுல தான் தெள்ள தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. தெள்ள தெளிவாக வாழ்க்கையை வாழும் முறையும் சத்தியங்களும் விளக்கப்பட்டிருக்கு. வேற எங்க போனாலும் லைஃபை வாழற சயின்ஸ, அந்த அறிவியலை பெற முடியாது. வேணும்னா சில கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கலாம், ஆனா கம்ஃபர்ட் வேற, ஆனந்தம் வேற. சுகம் வேற, ஆனந்தம் வேற. சுகமே ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். வேக வேகமா வெஸ்டர்னைஸ் ஆகுறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமா அந்த டிப்ரெஷன், அதுல இருக்க எல்லா பிரச்சனையும் வந்த அப்புறம் திரும்ப வருவீங்க. என்ன பண்றது? அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நிறைய நான் இந்தியாவோட யூத்தை பார்க்குறேன். இந்த தர்ஷனில் பக்கத்தில் வராங்கல்ல, காலையில் சர்வதர்ஷன் வரும்போது வராங்கல்ல, அப்போ பார்த்துட்டு நான் நினச்சிட்டே இருப்பேன். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இவங்க வெஸ்டர்னைஸ் ஆகிருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களுக்கு மேலேயே இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரைடு. இந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்ல
Hi Swami, I just want to tell you, these stupid things, my mom didn't leave me. She was forcing me to come here to see you. I don't believe in all this God and nonsense, stupid things. I don't think these all are going to work for me. I just came to please her. What do you mean? What do you want to tell me? உனக்கு மகனே கல்யாணம் ஆகட்டும்டா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேணாம். கல்யாணமஸ்து. கல்யாணமாயி ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல நீட்டி விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படி கும்பிட்டு, சாமி என் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. I heard you don't believe in God and all this. அது நான் கொடுக்குற ஆன்சரா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாடர்னைஸ் ஆகிறதுல தப்பே இல்லை. நானே பாருங்க எவ்வளோ விஷயங்கள், மாடர்னான விஷயங்களை யூஸ் பண்றேன். தினந்தோறும் சாமி விடுதியில காட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுறது என்ன, 347 நகரங்கள்ல 47 நாடுகள்ல மக்கள் பார்க்கறாங்க. அது மாடர்னைஸ் ஆனதால் தான், அதுல ஒன்றும் தப்பே இல்லை. மாடர்னைஸ் ஆனதால் தான் பார்க்கறாங்க. மாடர்னைஸ் ஆகிறது தப்பு இல்லை, அவங்க செல்போனை யூஸ் பண்றது தப்பு இல்லை. ஆனா அவங்கள மாதிரியே பேசணும்னு அவசியம் இல்லை. அறிவியல் முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனா அவங்களுடைய மன அமைப்பையும் வாழ்க்கை முறையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுங்க ஃபெயிலியரு. அவங்க நாட்டில் இல்லைங்க, நான் உலகமெல்லாம் சுத்திட்டு வரேங்க, அதனால தாங்க சொல்றேன். உலகமெல்லாம் சுத்துறது மட்டும் இல்ல, பல்வேறு விதமான மக்களை, அவங்களுடைய மனத்தை ஆழமா பார்க்கிறேன். அவங்க நாடுகள்லாம் பெரிய பெரிய ரோடுங்க, பெரிய பெரிய டேமுங்க, பெரிய பெரிய ஏர்போர்ட்டுங்க, பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனா மக்கள் டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, கொடுமை. நம்ம மக்களும் அந்த மோகத்துல போய் அலைஞ்சிட்டு இருக்குங்க. கடைசியில் டிப்ரெஷனை பார்த்துட்டு திரும்பி வரும், அவ்வளவுதான். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கவலையே விடாதீங்க. நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய ஞானத்தின் வாழ்க்கை முறையும், இந்த ஆன்மீக வாழ்க்கை முறையும், இந்த தர்மத்தையும் நிலை நிறுத்தியே தீருவேன். மாடர்னைஸ் ஆகிறது தப்பு இல்லை, வெஸ்டர்னைஸ் ஆக வேண்டிய தேவை இல்லை, அவ்வளவுதான். அப்போ எது எதெல்லாம் பர்பஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு விட்டுறணும். இல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண, கேஜெட்டை யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. லைஃப் ஸ்டைல பிக்கப் பண்ணிக்காதீங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சாமி, ட்ரெஸ்ஸிங் கேஜெட்ஸ்னா அது ஓகே சாமி. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட நம்ம நாட்டில் தானங்க இருக்கீங்க. அது நம்ம ட்ரெஸ் தாங்க பெஸ்ட். நம்மளுக்கு தொந்தி போட்டாலே தெரியும், உடனே கரைச்சாகணும், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க. நம்ம ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கணும்னே தெரிஞ்சிடும், அப்பா முன்பாக தனியா வருது அப்படின்னு. அப்ப கரைச்சாகணும். எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? இடையும் எடையும் கரைச்சே ஆகணும், மறைக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இடை எடை ரெண்டையுமே காட்டிடும். அது மறைக்க முடியாது, குறைக்க தான் முடியும். அதனால என்ன ஆகும், நேச்சுரலா என்ன பண்ணுவீங்க, சரி மறைக்க முடியாததால குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மறைச்சே வச்சிருந்து கடைசியில் அது பெருவியாதியா போன அப்புறம் தான் வெளியில காட்ட வேண்டியிருக்கும். அதனால ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாமேங்கய்யா நம்ம முன்னோர்கள் பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்கய்யா. இதை வாழ ஆரம்பிங்க. நம்ம நாட்டுக்கு, நம்ம வெதருக்கு, நம்ம அட்மாஸ்பியருக்கு இதாங்கய்யா ட்ரெஸ். இதை ஃபேஷன் ஆக்குங்க, இதை ஃபேஷன் ஆக்குங்க. புரியுதுங்களா?
நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ சாமி. சாமி உங்ககிட்ட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு விடுதி வந்திருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க எனக்கு யார் யார் மிஸ்டு கால் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள எல்லாத்தையும் தான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாரும் சிவோகம் சொல்லுங்க, இது என்னுடைய அனுபவம், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னீங்க. அப்புறம் அப்போயே நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அப்போவே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஒர்க் ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு என்ன ட்ரை பண்ணி ஒர்க் ஆச்சு? அப்பாவை கூப்பிட்டேங்க. என்னோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகல. அப்புறம் அப்பாட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க. அப்பா வந்து போவாரா போக மாட்டாரான்னு தெரியல. வீட்டில் இருக்கிறாரு. வீட்டிலேருந்து கடை வீதி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சிவகம் சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் ரீசார்ஜ் போட்டு கொடுங்க அப்படின்னு. 2 சிம்முமே அவுட் ஆயிடுச்சு. 2லேருந்தும் பணம் இல்லை. அப்புறம் வந்து அப்பா வந்து போட்டு கொடுத்துட்டாரு உடனே. ஆனால் அப்பா அவ்வளோ சீக்கிரம் கடை வீதி வர முடியாது, வெயில் வேற. ஆனால் உடனே வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பையன் +2 ஹாஸ்டலில் இருக்கிறானுங்க. போயிட்டு இப்படி சாமி வந்து இப்படி சாமி சொல்லியிருக்கிறாங்க, சிவோகம் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால கண்ணே நீ வந்து ட்ரை பண்ணு, கண்டிப்பாக நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீ +2 மார்க் பண்ணுவ. அவன் எனக்கு சொன்னது வந்து ஒரு விதத்தில் ஷாக்காக இருந்தது. நீங்கள் எனக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கிறப்போ அவனுக்குள்ள வந்து கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கிறானா சிவோகம் அப்படின்னு சொல்லி அவனோட மைண்ட்ல வந்து திடீர்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சான். அப்புறம் இல்லைம்மா யாரோ காதுக்குள்ள சொல்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா சாமி சொல்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இவனுக்கு ஏதாவது ஒரு மாதிரியா இருந்ததுன்னா இப்படி ஜன்னல் வர இப்படி பார்த்தான்னா நீங்க நின்றுட்டு, அதாவது ஜன்னலுக்கு வெளியில நின்றுட்டு அவன் அங்கிருந்து பாக்குற மாதிரி இருக்குங்களா. ஏற்கனவே ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணியிருக்காரா? பையன் சாமி வந்து பார்த்துருக்காரா? வந்திருக்கிறானுங்க. பாத பூஜை பண்ணி குரு பூர்ணிமா 11th குரு பூர்ணிமா வந்து பண்ணியிருக்கான். உங்க கையில வந்து அவனை பிடிச்சி கொடுத்து சாமி இப்படி இருக்குது, இவன் இப்படியெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லி நம்ம விடுதி நித்யானந்தேஸ்வரர் சன்னதியில் வச்சு அவனை வந்து உங்க கையில கொடுத்தேன். அப்போ இருந்து அவனுக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்கள்னு வச்சுக்கோங்களேன். நல்லது. அதான் இது எப்படி வந்து அப்படி அவனுக்கு ரீச் ஆகுது? கையில கொடுத்த அப்புறம் விட முடியுமா? என்ன பண்றது? அதனால எங்க இருந்தாலும் கைவிட முடியாதேம்மா. அவ்வளவுதான் அடிப்படை ரகசியம், அவ்வளவுதான். நித்யானந்தம் சாமி. சாமி ஐயே அட்டன் பண்ணோன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. நான் போன மே ஐயே தான் அட்டன் பண்ணேன் சாமி. மைக்கை க்ளோஸ் ஆச்சு. 2 நாள் முன்னாடி தான் நான் சாமியோட கல்பத்திரு வந்து அட்டன் பண்ணேன். அது வரைக்குமே எனக்கு ஐயேவுக்கு பணங்கிறது சாத்தியமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் சாமி சொன்னீங்க அம்மா நடக்குமா அப்படின்னு. சாமி சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், அது நடந்துருங்கிறது எனக்கு ஒரு துளி கூட கீழே போகாமல் நான் வந்து ஐயா வந்துட்டேன். போன வாரணாசி ஐயா அட்டன் பண்ணிட்டேன் சார். ஆனா எனக்குள்ள அங்க நடந்தது என்னன்னா, நான் எனக்குள்ள மலர்ந்ததை விட ஐயோ இவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கா, இதுவெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கைன்னா என்ன, நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோங்கிறது தெரிஞ்சிருவாங்க அப்படிங்கறது எனக்குள்ள ஆழமா இருந்ததுங்க சாமி. அதனோட இதுதான் நான் எல்லா இடத்துக்கிட்டையும் இப்ப பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பணம் அவங்களுக்குள்ள தடையா இருக்கிறது தான் பெரிய காரணமா போடுறாங்க. ஒரு நல்ல விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பணம் தடையா வரவே முடியாது. சாமி அதை நான் எனக்குள்ள உணர்ந்திருக்கிறேன். ஏன் பணத்தையே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, தகுதி இல்லாம டைமை வேஸ்ட் பண்ற கும்பல் அங்க வந்து உட்கார்ந்துருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணும் இல்லம்மா, எவ்வளோ தரம் நான் ஃப்ரீயா ப்ரோக்ராம் எடுத்திருக்கேம்மா. ஃப்ரீயா கிளாஸ் எடுத்தா என்ன பண்ணுவாங்க, காலையில வந்து உட்காருவாங்க, மத்தியான செஷனுக்கு ஏஞ்சி போயிட்டு நான் மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு வந்துடுறேன்னு போவாங்க, சாயந்தரம் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி ஒருவேளை வந்தாலும் சாமி என் வீடு பக்கத்துல அங்க வந்து உட்காந்தே கிளாஸ் எடுத்துருங்களா சாமி அப்படிம்பாங்க. இல்ல மக்கள் மனம் இப்படித்தாங்கயா, பேக்கெட்டை திறந்தாதான் ஹார்ட்டையும் திறப்பாங்க. அப்ப மட்டும்தான் மதிச்சு கேட்கறாங்க. அதுக்காக தான் பணத்தை வச்சனே தவிர, ஆனா பணம் ஒரு தடையா இருக்கவே முடியாது. நீங்க முடிவெடுங்க. இது வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன், வேணும் நான் அட்டன் பண்ணணும்னு முடிவெடுத்தவங்களுக்கு அது எங்க இருந்தோ வந்து சேர்ந்துரும். அவங்க போயிட்டு வர சார்ஜ் உட்பட கரெக்டா பணம் வந்து சேர்ந்துரும். வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கதை 2 கதை இல்ல, என்னால 10,000 கதை கொடுக்க முடியும், 10,000 பேரோட அனுபவத்தை கொடுக்க முடியும். அது எங்க இருந்தோ வரும். உங்களுடைய முடிவு என்னன்னா, மனத்தடைய மட்டும் விளக்குங்க. பணத்தடையோ இல்ல லீவு கிடைக்கல இல்ல மத்தவங்க போவேனான்னு சொல்றாங்க, அந்த ஜனத்தடையெல்லாம் நான் விளக்கிறேன்.
மனத்தடையை மட்டும்தான் நீங்க விளக்கணும். ஆமா இது நமக்கு வேணும். அது மனத்தடையை நீங்க விளக்கலைன்னா என்ன தடையை விளக்கணும்னாலும் அங்க வந்து ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? இது என்னடா இது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாரு. முதல் நாள் நல்லா தான் சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்தாருன்னு தான் போனேன். அதுக்கப்புறம் உட்காந்து கண்ண மூடுனே சொல்லிட்டு இருக்காரு. கண்ணாடி வேற ஊத்து பார்க்க விட்டாரு. கண்ணாடியில நம்ம மூஞ்சே தான் தெரியுது. அது 5 நிமிஷம் பார்க்கலாம், அதுக்கு மேல நம்ம மூஞ்ச நாமளே எவ்வளவு. அது மட்டும் இல்லாம காலையில 4 மணிக்கே எழுந்துச்சு குளிக்க வச்சு கையை நீட்டு காலை நீட்டுங்கிறாங்க, யோகா பண்ணுன்றாங்க. அதனால மனத்தடை விலகாமல் அங்க வந்தீங்கன்னாலும் ஆழ்ந்து ஈடுபட மாட்டீங்க. அதனால தான் மற்ற தடையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது. மனத்தடை விளக்குங்க, பணத்தடை ஜனத்தடையெல்லாம் தானா சரியாயிடும். கரெக்டா அங்க வந்து உட்கார்ந்து முழுசா செய்வீங்க. அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம ஒண்ணுத்த கொடுக்காம நமக்கு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ண மாட்டோங்கய்யா. அவ்வளவேதான். நம்ம செஞ்சு வாங்கணும்னா மட்டும்தான் நாம் அதை யூஸ் பண்ணுவோம். இது மனிதனுடைய இயற்கை. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பணம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கே தான் திரும்பி வருது. போன தரம் பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ மக்கள் என்ன கொடுத்தாங்களோ அதையே தான் திரும்பி கொடுத்து கட்டடமா கட்டி வச்சிருக்கிறேன், விக்கிரகமா கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப அடுத்து ஸ்கூலா கட்ட போறேன். அவ்வளவுதான். பாண்டிச்சேரியில் இப்போ ஸ்கூலுக்கு அடிக்கல் நாட்ட போகிறோம். காலையில் அண்ணாலயா திறந்து வச்சோம். இப்போ ஸ்கூலுக்கு ஒரு அடிக்கல் நாட்ட போகிறோம். பெரிய ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்ட போகிறோம் பாண்டிச்சேரியில். ஸோ உங்களுக்கு தான் திருப்பி கொடுக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்காம எது வந்தாலும் அது மேலே மரியாதை இருக்காது. அது மேல மரியாதை இருக்கா? ஏன் இப்ப தினமும் காலையில சத் சங்கத்துல இதே இன்னர் அவேக்கனிங்ல சொல்ற எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். எத்தனை பேர் கேட்கறாங்க? எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை பேர் கேட்கறாங்க? அதனால பணம் ஒரு தடையே கிடையாது. மனத்தடையை விளக்குங்க. பணத்தடை ஜனத்தடை எல்லா மற்ற தடையெல்லாம் நான் விளக்கிறேன். அதான் நான் சொல்றேன் இல்லையா, நீங்க சும்மா உங்க முன்னாடி இருக்கிற சொப்பு சாமான்களை முன்னாடி சொப்பு வச்சு விளையாடுறீங்க இல்லையா, இது அம்மா, இது அப்பா, இது புள்ள, இது பேரன், இது மாமா, இது மச்சனை. அந்த சொப்பு சாமான்களை நகர்த்துங்க சாமியோட வந்து இருக்கிறதுக்கு, இன்னர் அவேக்கனிங் வர்றதுக்கு. நான் கிரகங்களையே நகர்த்தி உங்களை வர வைக்கிறேன். வாரணாசி ஜீவன் முக்தி க்ஷேத்திரம். இறைவன் ஈசன் அமைத்த முதல் சங்கம். அதாவது கைலாயத்தில் முதல்ல ஒரு நகரம் அமைக்கிறார். தேவி உமா பார்வதியோட திருக்கல்யாணம் முடிஞ்சு விநாயகர் முருகன் எல்லாம் வந்த பிறகு ஒரு பெரிய நகரம் அமைக்கிறாரு. அதைத்தான் ராவணன் கேட்டு வாங்கிட்டு போயிடுறான். அவ்வளோ பெருசையும் கட்டி ராவணன் கேட்டோன்னே உடனே கொடுத்துறாரு, எடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் இந்த ரிஷி முனி கணங்கள் எல்லாரும் நமக்குன்னு ஒரு இடத்தை அமைப்போம் அப்படின்னு சொன்னதுக்காக அவர் முதலில் அமைத்துக் கொண்ட நகரம் வாரணாசி. இறைவன் எங்கேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சொந்த ஊர், சொந்த வீடு வாரணாசி. எங்க இருந்தாலும் அது அவருடைய சொந்த வீடு, சொந்த ஊர். அதனால வாரணாசி ஒரு சக்தி மண்டலம், சிவனின் சக்தி மண்டலம். அது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை முக்கியமாக அந்த சிவோகம்ங்கிற அனுபூதிக்காகவே இந்த இன்னர் அவேக்கனிங்க பிரத்யேகமாக வடிவமைத்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா தடையை விளக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை இவ்வளோ போல்டாக செய்கிறேன்னா செஞ்சிருவேன்னு அர்த்தங்கய்யா. அதனால தான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேங்கய்யா. எங்க இருந்தோ தேவையானதெல்லாம் கரெக்டாக வரும். லீவ் வேணுமா கரெக்டாக அது நடக்கும். இதெல்லாம் பணம் வேணுமா கரெக்டாக அது வரும்.
எல்லாமே கரெக்டா வரும். தன் மனத்தடை விலக்கியவர்களுக்கு பணமோ ஜனமோ காலமோ நேரமோ வேற எதுவும் தடையா இருக்கவே இருக்காது. தான் மனத்தடையை விலக்க விரும்பாதவர்கள் தான் இதெல்லாம் தடையா இருக்கிற மாதிரி தோணும். இதையெல்லாம் தடையா வச்சுக்கிட்டு தான் மனத்தடையை விலக்காம வாழலாம். அது அவரவர்கள் விருப்பம்தான், அவரவர்கள் விருப்பம்தான். சாமிஜி சொன்ன மாதிரி ஒரு 4 நாள் இருக்கிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வாரமாக டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். தமிழம்மாவும் நாங்களும் ஒரு 100 பேர்த்துக்கிட்ட போய் ஒரு 2-3 நாள் பேசணும். எல்லாமே பணம் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வரணும்னு முயற்சி எடுங்க, சாமி பார்த்துக்குவாருன்னு சொல்கிறது. அதே மாதிரி எனக்கு நடந்தது. பல தடவை இப்போ 7 வருஷமாக சாமிகிட்ட போயிட்டுருக்கேன். ஒரு 300-400 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கேன். எல்லா பேர்த்துக்கும் நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குது. நீங்களும் வாங்க, நீங்கள் உங்களுக்கும் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால், நீ ரொம்ப சூழ்நிலை இருந்தா சாமிகிட்ட போனதுலேருந்து சாமியும் உங்களுக்கு பணம் அனுப்புறாரு, நீங்கள் போறீங்க. ஆமாம், பணம் மட்டும் எல்லாமே சாமி தான் கொடுக்குறாருன்னு சொல்லுங்க. ஆமாம், சாமி கொடுக்குறாரு, நீங்களும் வாங்க வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி தமிழம்மாவும் நாங்களும் எந்த இடத்துல, அதுவும் ஒரு சிலர் உட்காந்த இடத்துல எந்திரிச்சு வர மாட்டாங்க. அவங்க இடத்துக்கு சேர தூக்கிட்டு போய் உட்காந்து எல்லாம் மணிக்கணக்கில் பேசி பிடிச்சி கடைசியில் ஒரு 2 பேர் அந்த பணம் பிரச்சனை தான். நாங்கள் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பாருங்கள் வர்றதுக்கே எனக்கு எல்லாம் பணம் ரெடி ஆச்சு, பஸ்ஸுக்கு இல்லை. உடனே எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் மனத்தடை விலகினால் வேறு ஒரு தடையும் இருக்காது. ஒருத்தர் பணம் வந்து 1 வாரம் ஆச்சு, ஐயா வந்து வாங்கிட்டு போகல, வந்து 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனார். நடந்திருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு தமிழன் குடிக்கிறதுல ஒரு 2 மாசம் குடிக்காம இருந்தாலே போதும் இன்னர் அவேக்கனிங் அட்டன் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல குடிக்கிறது, இன்னர் அவேக்கனிங் அட்டன் பண்ணா குடிக்கிறது நிறுத்திடுவாங்க. அப்போ 2 மாசத்துல இன்னர் நீங்க செலவு பண்ணது திரும்பி வந்துடும். அதுக்கு மேல வர்றதெல்லாம் போனஸ். அதான் உண்மை. நல்லதுங்க. ஒண்ணுமில்ல, குருகுலத்துக்கு வந்து பாருங்க, நம்ம ஆசிரமத்து குருகுலத்துல 1 குழந்தை 2 குழந்தை இல்ல, இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் கண்ணை கட்டிட்டு என்ன புக் நீங்க என்ன எழுதினாலும் படிச்சு காமிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் உங்களுடைய குழந்தைங்க குருக்குள்ள இருக்காங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா 8 வயசு 10 வயசு குழந்தைங்கயா, நான் கண்ணை கட்டிட்டு படிக்கிறது இல்ல, அவங்களெல்லாம் கண்ணை கட்டிட்டு படிக்க வைக்கிறேன். கண்ணை கட்டிட்டு படிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க முன்னாடி உட்காந்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதி காமிச்சிருவாங்க. நீங்க என்ன எழுதினாலும் படிச்சு காமிச்சிருவாங்க. முன்னாடி உட்காந்தீங்கன்னா என்ன நீங்க நினைச்சாலும் எழுதி காமிச்சிருவாங்க. சும்மா நான் வளர்க்குற பிள்ளைங்க இந்த வேலை பண்ணுதுன்னா இந்த தேன் குடிக்கும் போது புறங்கைகளை வழியிற தேனை நக்கி துட்டு அதை தின்ன பிள்ளைங்க இந்த வேலை பண்ணுதுங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன வேலை பண்ணியிருப்பாங்கய்யா? ஞானத்தின் ஊற்று நம்முடைய பாரம்பரியங்கய்யா. அதாவது அவங்க பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மொத்த நாலேஜையும் அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. 2வது இங்க அதை கற்றுக் கொடுக்குற குருகுலங்கள் எல்லாம் சர்டிபிகேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள வந்து குருகுலத்தில் படிச்சா வேலை கிடையாதுன்னு அந்த ரைட்ஸை எடுத்துட்டாங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிச்சா மட்டும்தான் ஃபியூச்சர் வேலைன்னு காட்டினாங்க. உடனே மொத்தமா ஜெனரேஷனா நம்ம என்ன பண்ணோம்? குருகுலங்கள் விட்டோம். 1902 விவேகானந்தர் மகாசமாதி அடைந்த ஆண்டு அவர் சொல்றாரு, தமிழ்நாடு அப்ப வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு பேரு. மெட்ராஸ் பிரசிடென்சில மட்டும், அப்ப மைசூர் வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி, திருவனந்தபுரத்துல இருந்து மைசூர் வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி, திருப்பதியில அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இருந்தது. அதுல மட்டும் 2 லட்சம் குருகுலம் இருந்ததுன்னு சொல்றாரு. இப்ப மொத்தமாவே 2400 தான் இருக்கு. அவங்களுக்கும் முழு நாலேஜும் இல்ல. திருக்குறளுக்கு தெளிவுரை சொன்னீங்க. நீங்க எல்லா திருக்குறளுக்கும் ஒரு தெளிவுரை புக் வெளியிட்டீங்க. சொல்றேன், எழுதி பப்ளிஷ் பண்றதுக்கு ஆள் இல்ல, வரியா? அதான் உண்மை. எனக்கு வேலை கொடுக்குறியப்பா, நான் உனக்கு வேலை கொடுத்தா செய்வா. நான் ஏற்கனவே இந்த 2 கையை வச்சுட்டு 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கிறேன். கல்யாணம் ஆகல, அப்ப வா, நிறைய வேலை இருக்கு, வா. என்னப்பா எனக்கே வேலை கொடுக்குறீங்க எல்லாரும், நான் என்ன சும்மா இருக்க மாதிரி? நானும் செய்யறேன், எனக்கு 2 கை பத்தல, 2 கை எனக்கு கொடு, வா செய்யலாம். நல்லது. ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையில தாங்க கூப்பிடுறீங்கயா. யார் யாரெல்லாம் ஆன்ம ஞானமும் நம்ம நாட்டினுடைய பெரிய பாரம்பரியமான
இந்த ஆன்மீக சத்தியங்களும் ஆன்மீக கலைகளும் இந்த அதிசயங்களும், இந்த அதிசயங்களை நான் ஒன்றும் நம்பிக்கையா உங்களை நம்ப சொல்லலைங்க, அத்தனையையும் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கேன். இந்த குழந்தைங்க கண்ணை கட்டி படிக்கிறாங்க இல்லையா, அதை கம்ப்ளீட்டா இருட்டு அறையில உட்கார வச்சு படிக்க வச்சு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? இப்ப அந்த டெக்னிக்கை இந்த குருடர்களுக்கு, பிறவி குருடர்களுக்கு கொடுத்து படிக்க வைக்க போறேன். அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். அதுக்கான முதல் அறிவியல் ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பண்ணோம். அதுக்கான முதல் அறிவியல் ஆராய்ச்சியா டாக்டருங்க என்ன சொன்னாங்கன்னா, சாமி அதாவது கண்ணை கட்டினா கூட பார்வை இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த வெளியில இருக்கிற ஒளி ஒரு 4 அல்லது 5% உள்ள இயங்கும். அந்த 4% கூட ஒளி இயங்காமல் இருக்கணும்னா இருட்டறையில ஏர்லி மார்னிங் விடிய கால நேரத்தில் இருட்டறையில் உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னா, அந்த படிக்க வச்சு அந்த டெக்னிக் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, அதாவது இப்போ நான் இவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற தியான முறை, அப்போ பிறவி குருடர்களை கூட இந்த தியான முறை மூலமா பார்க்கவும் எழுதவும் இல்லை படிக்கவும் வைக்க முடியும். நம்ம எழுதுறத நம்ம என்ன காட்டினாலும் அதை அவங்களால பார்க்க முடியும் சாமி அப்படின்னாங்க. அதனால இந்த குழந்தைங்களை அந்த தியானம் பண்ண வச்சு விடிய காலையில இருட்டறையில் உட்கார வச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த மாதம், இந்த மார்ச் மாதத்துல ஒரு இந்த பிறவி குருடர்கள், பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர்களுடைய பள்ளியில கிளாஸ் எடுக்க போறேன். கிளாஸ் எடுத்து இந்த தியான நுட்பத்தின் மூலமா அவர்களை பார்க்கவும், அவர்களை இந்த பிரெய்லி லெட்டர்ஸ் இல்ல, நாம எழுதுறத படிக்கிறது பார்க்கிறது, அவர்களை செய்ய வைக்க போறேன். அடுத்தது இந்த நம்ம நாட்டினுடைய ஆன்மீக கலைகள் அத்துணையையும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து நிரூபித்து தொகுத்து வச்சிருக்கிறோம். இந்த வேலையை செய்வது, இந்த கலைகள் உயிரோட இருக்கணும், இதெல்லாம் உலக மக்களுக்கு உபயோகமாகணும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இருக்கணும்னு யார் நினைச்சாலும் புறப்படுங்கள். தெய்வீகத்தை காப்போம், இந்த ஆன்மீகத்தை காத்து உலகத்திற்கும் அளிப்போம். எனக்கு தேவையே கரங்கள், எனக்கு தேவை கரங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஞானசம்பந்தரும் அப்பரும் திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் மாணிக்க வாசகரும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செய்தார்களோ சொன்னார்களோ அதெல்லாம் பொய் அல்ல, அவர்கள் மூடர்கள் அல்ல, அவர்கள் செய்ததெல்லாம் உண்மை, அவர்கள் செய்ததெல்லாம் சொன்னதெல்லாம் சத்தியம். அது காப்பாற்றப்பட வேண்டும், அறிவியல் பூர்வமாக அது மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். அதுக்காக தான் இத்தனை 1000 பேர் ஒன்றாக சேர்ந்து உழைச்சிட்டு இருக்கிறோம். விவேகானந்தர் சொல்றாரு, 100 இளைஞர்களை கொடுங்க உலகத்தை மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு. இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கு 100 பத்தாதுங்க. அவர் இருந்த டைம்ல பாப்புலேஷனுக்கு 100 பத்தும், இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கு 100 பத்தாது. அது மட்டும் இல்ல, அவர் இருந்தப்போ இருந்த மக்களுடைய மன அமைப்பு வேற, இப்ப இருக்கிற மக்களுடைய மன அமைப்பு வேற. இப்ப இருக்கிற என்ன சொல்றது, இந்த பல்வேறு ராட்சசர்கள், ரவுடிகள், இவங்க எல்லார் மத்தியிலையும் இந்த ஆன்மீக ஞானத்தை உயிரோட வைக்கணும், உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா 100 இல்ல, சில லட்சம் இளைஞர்களாவது வேண்டும். அதனால புறப்படுங்கள், ஆன்மீகத்தை காப்போம், உலகத்திற்கு அதை பகிர்ந்தளிப்போம். அது ஒண்ணுதான், அது மட்டும்தான் வழி. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு காரணத்தோடு இந்த ஆன்மீக விஷயங்களை பரப்புவதற்கான ஆலயங்களை உருவாக்கும். நிறைய கோயில்கள் இருக்கு, ஆனா அந்த கோவில்கள் வழிபாட்டு தலமா மட்டும்தான் இருக்கே தவிர எஜுகேட் பண்ற, ஞானத்தை அளிக்கின்ற ஸ்தலமாக மாற்றப்படவில்லை. இந்த அறிவை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற, இந்த ஞான கருத்துக்களை சொல்லுகிற இடமா அதை மாற்ற முடியல, மாற்றவும் முடியாது. அதனால இந்த ஞான கருத்துக்களை சொல்வதற்கு நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும், நாம தான் உருவாக்கிக்கிட்டாகணும். கம்ப்ளீஷன் பண்ணும்போது கண்ணு மூட்டி கம்ப்ளீஷன் பண்ணாக்க எந்த ஒரு எண்ணம் வரமான்னு அன்கிலேஷ் போயிடும் சாமி. ஆனால் வீட்டுக்கு போனாக்க ஒரு 10 நாள் தியானம் பண்ணுறது, அதில் கண்டினியூ இருக்க, திரும்ப 10 நாள் கழித்து பார்த்தாங்கனாக்கா
திரும்ப அதே கஷ்டங்கள். எந்த ஊர்? வாணியம்பாடி. அதனால தான் கோட்டாரி பொறுப்பெடுத்து இல்லை தானேதாரா மாறி சங்கத்து பாகமாக மாறுது. தானேதார் தான் சாமி. தானே ஏதாவது பொறுப்பெடுத்து வேலை செய்கிறீங்களா? எனக்கு என்ரிச் பண்ணிட்டு இருக்குது. இல்லை, சங்கத்து பாகமாக மாறி இயங்கினீங்கன்னா இது வரவே வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வருதுனாலே சங்கத்து பாகமாக நீங்கள் மாறல. அதான் உண்மை. இந்த குண்டலினி சக்தியின் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறீர்களோ அதை எப்படி சாதிக்கிறது நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கிற தீட்சையை கொடுக்க போறேன். அந்த தீட்சை 3 நிலை. ஒன்று, நீங்க எல்லாரும் தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய குண்டலினி சக்தியை இப்போ வெளிப்படைய செய்ய போறேன். 2வது, இந்த தரிசனத்துக்கு வரும்பொழுது சக்தி தரிசனம்னு உங்களுடைய 3வது கண் ஆஞ்ஞை சக்கரத்தில் கட்டை விரலை வைத்து தீட்சை கொடுக்கறது மூலமா அந்த குண்டலினி சக்தியை வெளிப்படைய வைக்க போறேன். இது 2வது. 3வது, நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் செய்யறதுக்கான ஒரு சின்ன தியான முறை. இப்போ சொன்னீங்க காலையில் கம்ப்ளீஷன் பண்ணீங்களா ப்ராசஸ், அதை தினந்தோறும் ராத்திரி உட்காந்து செஞ்சீங்கன்னா அந்த குண்டலினி சக்தி தொடர்ந்து பொங்கி உங்களுக்குள்ள இயங்கும். இந்த 3ஐ தான் இப்போ நாம செய்ய போறோம். முதல்ல கேளுங்க, இந்த குண்டலினி சக்தியை எப்படி நீங்க எதை அடையணும்னு விரும்புறீங்களோ அதை எப்படி உபயோகப்படுத்துறது. ராத்திரி தினந்தோறும் அந்த கம்ப்ளீஷன் பண்ணுவீங்க. இந்த கம்ப்ளீஷன் ப்ராசஸ் ஒரு 15 நிமிஷமாவது பண்ணிட்டு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை அப்படியே மனசால உருவகப்படுத்துங்க. இது நடந்துற போதா, இப்படியெல்லாம் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சுய சந்தேகத்தை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே உங்களை அவமரியாதை பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில நிஜமா இருக்கிற எல்லாமே நினைவா ஆரம்பிச்சது தான். அதனால நினைவா ஆரம்பிக்கிற ஒன்ன நிஜமாக்க முடியுமான்னு சந்தேகமே படாதீங்க. முடியும். நிஜமா இருக்கிற எல்லாமே நினைவா ஆரம்பிச்சது தானே. அப்ப நினைவா ஆரம்பிக்கும் போது இது நிஜமாயிடுமான்னு அதை அழிச்சிட்டீங்கன்னா ஆகுமா? சுய சந்தேகங்கிறது ஒரு செடி முளைக்கும் போதே அது ஆடு தின்னுற மாதிரி அழிஞ்சு போயிடும். சுய சந்தேகத்திலிருந்து சுய சந்தேகத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஒரு சின்ன வேலியால பாதுகாக்கிற மாதிரி பாதுகாருங்க. அது மேல வளர்ந்து நிஜமாகும் பொழுது அந்த மரத்துல யானையே கட்டினா கூட அந்த மரம் அழியாது. இது நடந்துருமான்னு பயப்படாதீங்க, இது நடந்துருமான்னு சந்தேகப்படாதீங்க. மிக தெளிவாக அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அது ரியாலிட்டியா இப்ப மாறினத விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்ளீஷன் ஆன ஒரு மனசுக்குள்ள என்ன விஷுவலைஸ் பண்ணீங்கன்னாலும் அது நிஜமாயிடும். கம்ப்ளீஷன் ஆகாத மனதுக்குள்ள என்ன விஷுவலைஸ் பண்ணாலும் அது நிஜமாகாது. ஏன்னா இன்கம்ப்ளீஷன்ஸ் இருக்கும். இது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறதே இன்னொரு இன்கம்ப்ளீஷன் தான், செல்ஃப் டவுட். அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ கம்ப்ளீஷன் ஆன ஒரு மனசுக்குள்ள எதை நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னாலும் அது மலர துவங்குகிறது. நாம கேட்கலாம், நான் பண்ணி தான் பார்க்குறேன், ஆயிருதான் பார்த்துறேன். ஆகக்கூடாதுன்னு சேலஞ்ச் பண்றதுக்காகவே நீங்க பண்ணீங்கன்னா அது ஆகாம தானே போகும். நான் பலதரம் பார்த்துருக்கேன். மக்கள் கேட்பாங்க, நான் கேட்டா இவர் கொடுத்துருவாரா, இவர் சொன்னா இப்ப நடந்துற போதா, பார்த்துறேன்டா, நடக்காது ப்ரூஃப் பண்றேன் பாருப்பா அப்படின்னு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், நீங்க நினைச்சபடியே நடக்கட்டும்னுவேன். அவ்வளவுதான். நீ அப்படித்தான் ப்ரூஃப் பண்ணணும்னா அப்படியே ஆகட்டும்னுடுவேன். வாழ்க்கையே பெரிய ஒரு ததாஸ்து. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த செல்ஃப் டவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மனதிற்குள் உருவகப்படுத்துங்கள். டீட்டெயிலா உருவகப்படுத்துங்க. பார்த்தீங்கன்னா அது நடந்துகிட்டே போகும். ஆரம்பத்தில் தினந்தோறும் ராத்திரி கம்ப்ளீஷன் முடிச்ச பிறகு இதை பண்ணி பாருங்க. கம்ப்ளீஷன் 15 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம் உருவகப்படுத்தி அதை எழுதியே பாருங்க. நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் அந்த கம்ப்ளீஷன் பழுத்த பிறகு, உங்களுக்குள்ள அந்த கம்ப்ளீஷன் மலர ஆரம்பிச்ச பிறகு
நீங்கள் ரோட்டில் டிராஃபிக்கில் போகும்போது சிக்னலில் நிற்கும் போது கூட சரி, ஜஸ்ட் அந்த கம்ப்ளீஷன் ஸ்பேஸோடு நினைச்சிங்கன்னா போதும், பளிச்சுன்னு க்ரீன் வர ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அந்த கம்ப்ளீஷன் ஸ்பேஸ் வந்துடும். உங்க இன்கம்ப்ளீஷன் ஜென்ம ஜென்மமா அடைஞ்சு கிடக்குங்கய்யா. ஒரு 10 நாள் பொறுமையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல் நாள் 2வது நாள் ஃபெயில் ஆன உடனே மனசு உடைஞ்சிடாதீங்க. அந்த சுய சந்தேகம் அழியறதுக்கு ஒரு சில நாள் டைம் எடுக்கும். சாமி எப்பவுமே சொல்லுவேன், எத்தனை வருஷமா இந்த வியாதி இருக்கோ அத்தனை நாளாவது எனக்கு டைம் கொடுப்பா, வாய்ப்பு கொடுப்பான்னு சொல்லுவேன் அதை சரி பண்றதுக்கு. 25 வருஷமா இருக்கு சாமி இந்த சொரியாசிஸ், நாளைக்குள்ள சரியாகலாம், நான் நாளைக்கு மறுநாள் வரமாட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்றது? 25 வருஷமா சேர்த்து வச்ச சொத்து அதனை வெளியில எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு 25 நாளாவது வேணும் இல்லைங்கய்யா. அதே மாதிரி உங்களுடைய கம்ப்ளீஷன் ஜென்ம ஜென்மமா சேர்த்தது. நான் 25 நாள் கூட கேட்கல, ஒரு 10 நாள் தொடர்ந்து சின்சியரா பண்ணுங்க இந்த கம்ப்ளீஷனை. நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபூதியா மாறும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு அது அனுபூதியா மாத்திருக்கங்கய்யா. பொய் சொல்றதுக்காக நான் உங்களை இவ்வளவு தூரம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலைங்கய்யா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, உண்மையை சத்தியத்தை உள்ளபடி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமை. அந்த கடமையிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் பேசுற, உண்மையிலேயே ஒரு சிறு முயற்சி எடுங்கள். அந்த சுய சந்தேகத்தை உடைப்பதற்கு அந்த சில நாட்கள் தேவைப்படும். அந்த நாட்கள் மட்டும் பொறுமையோடு கம்ப்ளீஷன் பண்ணுங்க. தினந்தோறும் ராத்திரி ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்து இருக்கிற நினைவில் இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. வாழ்ந்து வாழ்ந்து முடியுங்கள். அந்த செல்ஃப் டவுட் உடஞ்சிருச்சுனாலே நீங்க சிக்னல்ல போகும்போது நினைச்சீங்கன்னா கூட நடந்துகிட்டே போகுங்கய்யா. நல்லா தெரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையில் அப்படி ஸ்பேஸை கிரியேட் கம்ப்ளீஷன் பண்ணி சாமியை நினைச்சு அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணாலே பல விஷயங்கள் நிஜமாகிட்டே போயிருக்குன்னு இதை அனுபவிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்களேன். இவங்க எல்லாம் நான் சொல்றதுக்கு சாட்சி. கை தூக்குங்க, கை மற்றவங்களாம் பார்க்கட்டும். இவங்க எல்லாம் நான் சொல்றதுக்கு சாட்சி. பாருங்க, இவங்க இத்தனை பேர் பொய் சொல்ல மாட்டாங்கய்யா. யாரோ ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஃப்ளூக்கில் நடந்தா அது கோயின்சிடென்ஸ்னு சொல்லிடலாம். விட்டுருங்க, கை விட்டுருங்க. அது கோயின்சிடென்ஸ்னு சொல்லிடலாம். இத்தனாயிரம் பேருக்கு வாழ்க்கை முறையா நடக்கிறது கோயின்சிடென்ஸ்னு சொல்ல முடியுமா? இல்ல எதேச்சையா நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? எக்கு தப்பாவோ எதேச்சியாவோ இத்தனாயிரம் பேருக்கு நடக்காதுங்கய்யா. இது ஒரு அறிவியல். யாருக்கு நடக்கலையோ அதுதான் எக்கு தப்பா எதேச்சியா நடக்காம போயிருச்சுன்னு தெரிஞ்சுங்க. அந்த செல்ஃப் டவுட்டாலையும் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணாததுனாலையும் நடக்கிறது. அது அவங்க நினைச்சது நடக்காம போறது நடந்திருக்கு. இது ஒரு பெரிய அறிவியல். இதுக்கு தேவை ஒரு சிம்பிளான தைரியம். செஞ்சுத்தான் பார்த்துடலாமே. என்னவோ காலையிலிருந்து சொல்லிட்டு இருக்காரு, இவர் சொல்றதெல்லாம் எத்தனையோ பேர் கேட்கிறாங்களே, ஒருவேளை இதுல உண்மை இருந்தா தான் இருக்கும், முயற்சி தான் பண்ணி பார்த்தலாம். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு பரிசோதித்து பார்க்கின்ற தன்மை இருந்தா கூட போதும். அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதுங்கய்யா. உங்கள் வாழ்க்கையில் இது நிஜமாயிட்டே வர்றத பார்த்துட்டே இருப்பீங்க.